கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளே, வருடந்தோறும் நாங்கள் இந்த லெந்து காலத்தை சந்தித்து வருகின்றோம். இக்காலங்களிலே எங்களுடைய தனிப்பட்ட மாற்றங்களுக்காகவும் அதிலும் குறிப்பாக உள்ளார்ந்த உண்மையான முழு மாற்றத்துக்காக நாங்கள் அர்ப்பணிப்புகளுடன் பல காரியங்களை செய்து வருவோம். உபவாசம் இருத்தல், உதவி செய்தல், தூயாவியின் கனிகளை அதிகளவாக இக்காலங்களில் வெளிப்படுத்துதல் போன்ற அதிகளவான காரியங்களை செய்து கடவுளை மகிமைப்படுத்தி அவரோடு இணைய நாங்கள் அவர் அருகில் செல்வோம். அழகான அர்த்தமுள்ள பாடல் வரிகள். இருதயம் நொறுங்குண்ட பேரும் ஐயோ என்போருண்டோ பாவி என்போரும் மருகி திகைத்து மாய் போரும் மாதவன் அழைப்பாய் சன்மானை போரும். எங்களுடைய இதயமானது நொறுங்குண்டு மனம் கசந்து எங்களுடைய பலவீனங்கள் குறைகளை ஆண்டவரிடம் அறிக்கையிடுகிற பொழுது ஆண்டவர் தன்னுடைய மன்னிப்பு கிருபை அன்பாரங்களை அரவணைத்து எங்களை புதுப்பிக்க சித்தமாக இக்காலங்களிலே செயல்படுகிறார். எங்களுடைய ஆன்மா, உடல், உள்ளம் இவைகள் அனைத்துமே மனிதர்களாகிய நாங்கள் 3 கூறுகளினாலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். உடல், உள்ளம், ஆன்மா ஆகியவை. இவை யாவையுமே இக்காலங்களிலே புதுப்பிக்கப்பட வேண்டும். உடலை நோக்குவோமானால் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. எங்களுடைய உடல்களானது ஆரோக்கியமாக தூய்மையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய உள்ளமானது அநேக காரியங்களை குறித்து கவலை அடைந்து சுமைகளுடன் ஆண்டவருடன் பயணிக்கிறது. மத்தேயு 11ஆவது அதிகாரத்தில் கிறிஸ்து சொல்லுகின்றார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவர். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்துக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவருடைய இளைப்பாறுதலை எங்களுடைய உள்ளமானது பெற்று அமைதியுடன் வாழ அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக எங்களுடைய ஆன்மா, பிலிப்பியர் 2ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம் தொடக்கம் 8ஆவது வசனங்கள் கூறுகின்றன. தம்மையே வறுமையாக்கி, இயேசுவானவர் தம்மையே வறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்திக் கொண்டார். ஆமன்பார்ந்ததை கிறிஸ்துவை போல நாங்களும் வறுமை, தாழ்மை, தன்னடக்கம் ஆகிய உயரிய பண்புகளை அணிந்து கொண்டு எங்களுடைய ஆன்மாவை அகாப்பே அன்பினால் நிறைத்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுளானவர் தன்னுடைய அன்பை செயல் வடிவத்திலே காட்டுவதற்காக கிறிஸ்துவை புவியிலே அவதரிக்க செய்து எங்களுக்காக பல பாடுகளை ஏற்று அவர் நடித்து எங்களுக்காக உயிரோடு இருந்தார். எந்த அன்பும் செயல் வடிவம் பெறுகின்ற பொழுதுதான் அந்த அன்பு அகாப்பை அன்பாக அளிக்கப்படுகிறது. ஆகவே இந்த அன்புதான், இந்த அகாப்பை அன்புதான் எங்களுடைய உடல், உள்ளம், ஆன்மா போன்றவற்றை புதுப்பிக்கும் அடித்தளமாக அமைந்து காணப்படுகிறது. ஆகவே இந்த காலங்களிலே இந்த அன்பை எங்களுடைய ஆன்மாவிலே நிறுத்தவர்களாக எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக சீர்படுத்த நாங்கள் அழைக்கப்படுகிறோம்.
என்னுடைய தனிப்பட்ட மாற்றம், எங்களுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட மாற்றமும் பின்பதாக அது குடும்பத்தை மாற்றும். அதற்கு பின்பதாக அது திருச்சிகளிலே மாற்றங்களை ஏற்படுத்தும். அதற்கு பின்பதாக இந்த சமுதாயம் கூடி இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக ஒரு மாற்றத்தை அது காணும். அன்றுதான் கடவுளுடைய அரசு இந்த பூமியில் இருக்கிறது. ஆகவே என்னுடைய உடல் உள்ளம் ஆன்மாவானது ஆரோக்கியமாக காணப்பட வேண்டும். நாங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் வாழுகின்ற இந்த சுற்றுச்சூழலையும் நாங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். எல்லா உயிரிகளும் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுதுதான் இந்த பிரபஞ்சத்திலே கிறிஸ்து வேலை செய்த கடவுளின் கனவான கடவுளின் அரசு இந்த பூமியிலே நடக்கும். ஆகவே இந்த காலங்களிலே இந்த நோக்கங்களை மன்னர்களாக நாங்கள் படைக்கப்பட்டதன் நோக்கம் எங்களுடைய இறுதி காலங்களிலே பயனுள்ளவர்களாக பயனுள்ள வேலைகளை செய்து நாங்கள் இறுதி காலங்களை நிறைவேற்ற அழைக்கிறோம். ஆகவே இந்த காலங்களிலே இவைகளை கருத்திலே கொண்டு எங்களுடைய உடல் உள்ளம் ஆன்மாவானது புதுப்பிக்க தாகம் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் உடன்படியாளர்களே, எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் புதுப்பித்து கிறிஸ்துவின் புதிய படைப்புகளாக மாறி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அழைக்கிறோம். கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.